ராமதாஸ் ஒன்றை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்றை தோற்றுவிப்பது என்பது ரொம்ப அரும்பாடு உடையது. அதை தோற்றுவித்து வெற்றிகரமாக கொண்டு வந்து விட்டார். அதே சமயத்தில் அன்புமணியும் மட்டமாக இல்லை. அவர் தலைமை அறிவித்து நெய்வேலி போராட்டங்கள், அந்த போராட்டம், இந்த போராட்டம் என்று எல்லாவற்றிலும் கருத்துக்கள் சொல்வதில், அழுத்தமாக முன்மொழிவதில், எல்லாவற்றிலும் ராமதாசனுடைய மகன் என்ற முத்திரை அவருடைய பேச்சிலும் இருக்கிறது. ஆனால் அது என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டி தான், நீ என்ன எங்கிட்ட தவிர என்று ராமதாஸ் நினைக்கிறார். இந்த வயசிலும் காட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன், நான் இருக்கிற வரையிலும் சொன்னதை கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்களே மனிதர்கள், அவர் தளரவில்லையே, உடல் தானே தளர்ந்திருக்கிறது. மனதில் உள்ள ஊக்கம், உடையர் எனப்படுவது ஊக்கம், மற்றெல்லாம் உடையது உடையரோ மற்ற என்று வள்ளுவன் சொல்வான். உடையர் எனப்படுவது ஊக்கம், ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எல்லாவற்றையும் தானாக அடையலாம் என்று வள்ளுவன் சொல்வான். உடையர் எனப்படுவது ஊக்கம், மற்றெல்லாம் உடையது உடையரோ மற்ற பிறவற்றையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அவையெல்லாம் சிறப்பாக ஊக்கத்தை பெறுவதுதான். அந்த வயதில் இவ்வளவு ஊக்கமாக நான் தலைவர், இனிமேல் செயல் தலைவர் இல்லை, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் ராமதாஸ். கட்சி அவர் அடிக்கடி வருத்தப்படுவார். 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நம்மளால தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியலையே, ஒரு முதன்மை பொறுப்புக்கு வர முடியலையே அப்படிங்கிறத அவருக்கு அந்த தப்பு ஆதங்கம் அவருக்கு இருக்கும். அந்த ஆதங்கத்துக்கு மிகப்பெரிய காரணம், நான் ராமதாஸ் ரொம்ப பெரியவர், மதிப்புக்குரியவர். நான் ரொம்ப ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ராமசாமி ரெட்டியாருடைய நூற்றாண்டு விழா நடந்தது. ஓபி ராமசாமி ரெட்டியார் நூற்றாண்டு விழா. அப்பொழுது எனக்கு ரொம்ப ராமதாஸோட நெருக்கம் இருந்தது. என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார். அவர் நடத்துகிற விழாவுக்கு என்னை கூப்பிடுவார்.